கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. எட்டி மரவதம், உன் மவன் என்ன ஒரு அம்மாச்சின்னு கூட பார்க்காம கழுத்தை சேத்தடிச்சு வெளியே தள்ளிவிட்டான். நீ என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க. என்ன டீ? அம்மா, நீங்க பண்ண வேலைக்கே அவன் உங்களை திரும்ப சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஐஸ்வர்யா உங்களை தனியா விட்டுட்டு அவ பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டா. நீங்க ஒத்தையில கிடைக்கீங்களேன்னு சொல்லி தான் கதிர் திரும்ப உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்தி இருக்கான். தேவையில்லாம திரும்ப அந்த விஷயத்தை பத்தி பேசி அவனை கோபப்படுத்திடாதீங்க. இனி திரும்ப உங்களால அண்ணன்கிட்டையும் போக முடியாது. இந்த வீட்டில் தான் நீங்க இருந்தாகணும். அதனால கதிர்கிட்டையும் அமுதாகிட்டையும் நல்ல மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களால இங்க இருக்க முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதனால வாயை வச்சுக்கிட்டு எதையும் பேசாம குடுக்கறத தின்னுக்கிட்டு அமைதியா ஒரு மூலையில இருக்க பாருங்கம்மா. என்ன டீ மரவதம், நீ இப்படி சொல்ற? நான் உன்னை பெத்த தாய் இல்லையா? என்ன பெத்த தாய்ங்கிறதுனால தான் என் மாமா உங்களை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமும் அவன் கையில பிடிச்சி உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்த சொன்னேன். இனி திரும்பவும் வாயை வச்சுக்கிட்டு எதையாவது உளறி தொலைச்சு அவன் உங்களை வீட்டை விட்டு அனுப்புனா அப்புறம் என்னால எதுவும் செய்ய முடியாது சொல்லிட்டேன். அதனால குடுக்கறத தின்னுக்கிட்டு அமைதியா இருக்க பாருங்கம்மா. எல்லாம் நம்ம நேரம். அந்த ஐஸ்வர்யா திரிக்கி நம்மள இப்படி ஒத்தையில விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாலம்மா. அதனாலதான் இப்படி இவகிட்டயெல்லாம் வசவ வாங்கிட்டு இந்த வீட்டை இருக்க வேண்டியதா போச்சு. இந்த கதிரவையும் ஒரு பக்கமா கழுத்து திருப்பினதுல வாய் ஒரு பக்கமா போயிட்டு சரியா பேசக்கூட முடியலையே. சரி, நீ என்ன செய்ய? இந்த வீட்டுல உயிர் வாழணும்னா இனி திங்கிறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும் போல இருக்கே. அமுதா, ஐயோ அமுதா, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, மயங்கி கிடக்குறா போல. அமுதா, என்னம்மா ஆச்சு? ஐயோ தெரியல அத்தை, வீடு தொடச்சிக்கிட்டே இருந்தேன், திடீர்னு மயக்கமா வந்துருச்சு அத்தை. ஐயோ என்னம்மா அது திடீர்னு? காலையில சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். அட கொடுமையே, மதுமவக்காரி ஆயா உக்காந்துருக்கா, மாமியாக்காரி அவளுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறா. எந்த உலகத்துலமா நடக்கும் இப்படி எல்லாம்? இதை என்னன்னு கேட்டா நம்மள கழுத்து தேர்த்தடிச்சு வெளியே திரட்டிடுவாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? நம்மளும் நல்ல போல இந்த பிள்ளைய என்ன எதுன்னு கவனிப்போம். அப்பதான் இந்த வீட்டுல உயிர் வாழ முடியும். என்னட்டி மரவதம், மருமகளுக்கு என்னட்டி வெறும் தண்ணியை கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்க? ஒரு காப்பி தண்ணியை போட்டு கொடுக்கப்படாது? ஐயோ அம்மா, அவளே பாவம் மயங்கி விழுந்திருக்கா, தண்ணியை தெளிச்சு எழுப்பிக்கிட்டு இருக்கேன். என்னது, மயங்கி விழுந்துட்டாளா? ஆமாம்மா, என்னன்னு தெரியல, வீடு தொடச்சிக்கிட்டே இருந்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. இனி உடம்புக்கு என்னவோ ஏதோ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் போல. அட என்ன மரகதா நீ, என்ன மாதிரி ஒருத்திய வீட்டுல வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு கிடக்க? நான் என்னன்னு பாக்குறேன், நீ இங்கிட்டு வா. அம்மா என்னம்மா, அமுதாக்கு என்னாச்சு? உங்களுக்கு தெரியலன்னா விடுங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாம் உடனே. அதச்சி வாயை மூடிட்டு நில்லுடி, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. அதேதான், நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. என்னம்மா என்னாச்சு? எத்தி மரவதா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லடி, எல்லாம் நல்ல விஷயம்தான். நீ பாட்டி ஆயிட்ட. அமுதா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஐயோ, இந்த விஷயத்தை கதிர் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவானே, அவனுக்கு உடனே போன போட்டு சொல்லணும். அத்தை, நீங்க அவர்கிட்ட சொல்ல வேணாம் அத்தை, அவர்கிட்ட நானே சொல்லிக்கிறேன் அத்தை. சரி சரி, நீயே சொல்லிக்க. ஆனா நான் அவனை உடனே வர சொல்றேன், நீ சொல்லிக்க என்ன? சரிங்க அத்தை. சரி, நீ ரூம்ல போய் இரு, நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, எல்லாம் அத்தை நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போய் இரு, நான் அவனை உடனே வர சொல்றேன். சரிங்க அத்தை. அம்மா, நான் பாட்டி ஆயிட்டேன், நீங்க கொள்ளு பாட்டி ஆயிட்டீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்லம்மா. ஆமாத்தி மரவதம், சந்தோஷம்தான். அம்மா, அமுதா பாதியிலே வீடு தொடச்சிட்டு போயிட்டா, இன்னும் பாதி வீடு துடைக்கிறதுக்கு இருக்கு. நான் கதிருக்கு ஒரு போனை போட்டு சொல்லிட்டு வரேன், நீங்க இந்த வீட்டை மட்டும் தொடச்சு விட்டுருங்கம்மா. என்னப்பா சக்தி, இது கல்யாணத்துக்கு புடவை நகையெல்லாம் வாங்கணும்னு சொன்னா இது என்னப்பா இங்கே கூட்டிட்டு வந்திருக்க? மா, இது பெரிய ஷாப்பிங் மால்மா. இங்க புடவை கடை, நகை கடை, பாத்திர கடைன்னு எல்லா விதமான கடையும் இருக்கும். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ இங்கேயே எல்லா இடத்துலயும் போய் வாங்கிக்கலாமா. ஓ அப்படியா, இதுக்குள்ளேயே எல்லா கடையும் இருக்குமா? அது சரி, அப்ப அந்த கடை இந்த கடைன்னு வெளியே எங்கேயும் போய் அலைய வேண்டாம்ல. ஆமாம்மா, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். முதல்ல என்னம்மா எடுக்கிறீங்க? முதல்ல புடவை துணியெல்லாம் எடுத்துடலாம்ப்பா, அதுக்கப்புறமா நகையை பார்த்துக்குவோம். சரிம்மா, அப்பதான் இந்த பக்கம் தான் துணி கடை இருக்கு, அங்க போய் என்னெல்லாம் வேணுமோ வாங்கிக்கலாம் வாங்க. சரிப்பா.
மா என்னாச்சுமா? எதுக்கு உடனே வர சொன்னீங்க? ஐயோ கதிரு, ஒன்றும் இல்லைப்பா. அமுதாவுக்கு ஐயோ அவ தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே. ஒன்றும் இல்லைப்பா, அமுதா அங்கே ரூமில் இருக்கா, அவளை போய் பாரு. என்னம்மா அமுதாக்கு என்னாச்சு? அட ஒன்றும் ஆகலப்பா, நீ உள்ளே போய் பாரு. மா என்னன்னு சொல்லுங்கம்மா, எனக்கு டென்ஷன் ஆகுது. இல்லை, டென்ஷன் ஆகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, நீ உள்ளே போய் பாருன்னு சொல்கிறோம்ல. மா அது என்னன்னு உங்களுக்கு சொன்ன என்னம்மா? ஐயோ கடவுளே, அதை நான் எப்படி சொல்ல? நீ உள்ளே போட முதல்ல. ஐயோ என்னம்மா நீங்க நேரங்காலம் புரியாம விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. நானே போய் பார்க்கறேன். அமுதா என்னாச்சு அமுதா உனக்கு? மாமா வந்துட்டீங்களா மாமா? ஏய் என்னாச்சுன்னு முதல்ல சொல்லு. அம்மா என்னடா தோட்டத்துல இருக்கும்போது திடீர்னு போனை போட்டு உடனே கிளம்பி வாடா கதிருனாங்க. வந்து கேட்ட என்ன ஏதுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ என்னடானா இங்க உட்காந்துட்டு வந்துட்டீங்களா வந்துட்டீங்களான்ட்டு என்னன்னு சொல்ல அமுதா. ஐயோ மாமா எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. ஏய் ஏற்கனவே வெளியே அம்மா என்ன பயங்கரமா கடுப்பேத்தி தான் அனுப்பியிருக்காங்க. என்னன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? இப்படி நல்லா கோவப்படுங்க. உங்க கோவத்தை அடக்கிறதுக்கு தான் ஒரு ஆள் வரப்போகுது. ஏய் என் கோபத்தை அடக்கணும்னா இனி ஒருத்தன் பிறந்துதான் வரணும். ஆமா பிறந்துதான் வரப்போறான். ஏய் என்னடி சொல்ற? ஐயோ என் மாமா உங்களுக்கு இன்னுமா புரியல? ஏ அமுதா என்ன சொல்ற அமுதா? அப்படின்னா ஆமா மாமா, ஜூனியர் கதிர் வரப்போறாரு. ஏ பொண்டாட்டி மூடி கண்ட கனவே வலக்கின் மோன் தாண்டி வந்து உறவே. மூடி கண்ட கனவே வலக்கின் மோன் தாண்டி வந்து உறவே. கோடி அருவி கொட்டுதே, அது தேடி உசுர முட்டுதே. சார் இது ஓகேவா சார்? சைஸ் கரெக்டா இருக்கு. ஆனா இதுல வேற கலர் கம்மிங்க. இந்த மாடலில் வேறு கலரு உள்ள குடோனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே போய் எடுத்துட்டு வாங்க. இந்த கையல் ட்ரெஸ் ட்ரையல் பார்த்துட்டு வரேன்னு போனவ எங்க போனான்னு தெரியலையே. அம்மாவும் அண்ணியும் அங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து முடிச்சிருப்பாங்க. இங்க இவ ஒருத்திக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் பண்றா. சீனியர் இந்த Dress எனக்கு நல்லா இருக்கா சீனியர்? செல்ல குட்டி வந்த காண நிக்கிறவாடி அள்ளிக்கிட்டு போக போற அழகானி கொண்டாயும் தாடி. முட்டுற முழுசாக திட்டுற புதுசாக ஒட்டுற உறவாக எம்மா கொட்டுற மழையாக வெட்டுற சுகமாக எப்போனு தர போற உமா உமா. நெஞ்சுக்குள்ள நெருப்பாயும் பச்சு புட்ட. சீனியர் கையல் சீனியர் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க என்ன எதுவுமே சொல்லாம நிக்கிறீங்க. இந்த Dress ஓகேவா? ஏய் சூப்பரா இருக்கு கையல். அது சரி, நீங்க என்ன இந்த கோட்டை எடுக்க போறீங்க? ஆமா ஏன் நல்லா இல்லையா? நல்லா இருக்கு சீனியர், ஆனா இந்த கலர் தான் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கே. நம்ம என்கேஜ்மென்ட்க்கே நீங்க இந்த கலர் தானே போட்டீங்க. ஆமா கையல், அதான் நான் இந்த மாதிரி மாடல்ல வேற கலர் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். வேற கலர் இருந்தா ஓகே தானே? வேற கலர் இருந்தா ஓகே தான். சீனியர் ரிசப்ஷனுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர்ல தானே போடணும். ஆமா ஒரே கலர்ல போட்டா நல்லா தான் இருக்கும். ஆனா நீ தான் இப்படி பச்சை கலரு மஞ்சள் கலரு சின்னிச்சான்னு எடுத்து வச்சிருக்கியே. நானும் என்ன பச்சை கலர் மஞ்சள் கலர் கோட்டை வாங்கி போட முடியும்? ஐயோ என்ன சீனியர் இப்படி சொல்றீங்க? சரி முதல்ல நீங்க கோட் எடுங்க, அதுக்கப்புறம் அந்த கலர்ல நான் லெஹங்கா எடுத்துக்கிறேன். ஏய் நீ இதை செலக்ட் பண்றதுக்கே இவ்வளவு நேரம் பண்ணிருக்க. இனி திரும்ப வேற ஒண்ணு செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு நீ நாளைக்கு ஆக்கிருவியா? ஐயோ சீனியர் நான் என்ன பண்றது? சைஸ் கரெக்டா இருந்தா டிசைன் பிடிக்க மாட்டேங்குது, டிசைன் நல்லா இருந்துச்சுன்னா கலர் பிடிக்க மாட்டேங்குது, கலர் பிடிச்சிருந்தா அது எனக்கு பத்த மாட்டேங்குது. ஆமா தாயே, அடுத்த வாரம் கல்யாணம். நீ துணி எடுத்து முடிக்கிறதுக்கே அடுத்த வாரம் ஆயிரும் போலயே. சீனியர் கையல் அம்மாவும் அண்ணியும் அங்க எல்லாருக்கும் துணி எடுக்க போயிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்தா கூட நம்ம 2 பேரும் எடுத்து முடிய மாட்டோம் போல. என்ன இன்னும் துணி எடுத்து முடியலையா? மா இன்னும் முடியலம்மா, பாத்துக்கிட்டே இருக்கோம். அட என்னப்பா இது, நானும் மீனாவும் அங்கே எல்லாத்துக்கும் துணி எடுத்து முடிச்சிட்டோம். இந்த மீனா பில்லு போட போயிருக்கா. நீங்க என்னடானா உங்க 2 பேத்துக்குள்ள துணியை இன்னும் எடுக்கலங்கிறீங்க. மா 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி எடுக்கணும்லம்மா, அதாம பாத்துக்கிட்டு இருக்கோம்.
சரி சரிப்பா இங்கே துணிக்கடையிலேயே ரொம்ப நேரம் நின்னா நேரம் ஆயிரும் இங்கே பக்கத்தில் தானே நகைக்கடை இருக்கு நானும் மீனாவும் போய் தாலி செயின் எடுக்கிறோம் நீங்கள் 2 பேரும் அதுக்குள்ளே பார்த்து எடுத்து முடிங்க. ஆ சரிங்கம்மா, சரி நீங்க போய் எடுங்க. சரிப்பா. ஐயோ சீனியர், அத்தை நம்மள என்ன நினைச்சிருப்பாங்க? இனி அவங்க நகை எடுத்துட்டு வர்றதுக்குள்ளேயாவது நம்ம ட்ரெஸ் எடுத்து முடிக்கணும் சீனியர். ஆமா கையல், அவங்க தாலி செயின் எடுக்கிறதுக்குள்ள சீக்கிரமா ட்ரெஸ் பார்க்கணும். சரி வா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். சரி சீனியர். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க தான் உங்க கதிர்வேல் அமுதவள்ளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.